புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். முத்துலட்சுமி ராகவன் அவர்கள் எழுதிய ஊமையின் ராகம் நாவலின் முதல் பகுதி தொடர்கிறது. நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த தொடர நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. சிவா என்ற சிவ கைலாசம் தன் மனதில் எழுந்த கோபத்தை வெளிக்காட்ட முடியாமல் சட்டென்று வாய்விட்டு அழுத்து கொண்டான். அந்த வார்த்தையை அவன் வேகமாக சொன்னவுடன் அவன் அருகில் அமர்ந்து பின்னலை முன்னால் போட்டு அதன் நுனியை விரல்களால் ஆராய்ந்தவாறு தலை குனிந்து அமர்ந்திருந்த உமாவின் உடல் தூக்கி போட்டது. அதை பார்த்தும் தன் கோபத்தை அடக்கி கொண்டவனாய் அவளை பார்வையால் முறைத்தான் சிவா. அந்த பார்வையின் வேகம் தாளாதவளாய் தலை குனிந்து கொண்ட உமாவின் இமையோரம் நீர்முத்து அரும்பியது. இவள் ஏன் இப்படி இருக்கிறாள் என்று இருந்தது சிவாவிற்கு. நினைவு தெரிந்த நாளிலிருந்து இவள் மேல் ஆசை கொண்டதற்கு பலன் இதுதானா? இவளை அடைவதற்காக அவன் பட்ட பாடுதான் எத்தனை! அவை அத்தனையும் விழலுக்கு இறைத்த நீரா? உமா, அவன் கடுமையாக அழைத்தான். அவள் லேசாக பார்வையை உயர்த்தினாள். பேசத்தானே இங்கேயும் வந்திருக்கிறோம். வாய்விட்டு பேசாமல் இப்படி மௌனமாய் தலையை தொங்க போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தால் என்ன அர்த்தம்? நான் சாமி கும்பிடத்தான் வந்தேனத்தான். அவனுக்கு அவளின் இந்த வார்த்தையை கேட்டதும் சுர்ரென்று தலைக்கு ஏறியது. அவர்கள் அமர்ந்திருந்தது அஷ்டலட்சுமி கோவிலின் அருகே இருந்த கடற்கரையில்தான். அலைகள் கொஞ்சம் கடலோரமாக இருந்த அஷ்டலட்சுமி கோவிலுக்கு அவள் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை தரிசனம் பண்ண வருவதும் உண்மைதான். அன்றும் அவள் அப்படித்தான் வந்திருந்தாள் என்பதும் பொய்யில்லைதான். ஆனால் அவன் அவளை சந்திக்கத்தான் அங்கு வந்திருந்தான். அவளை பார்க்க விரும்பி அவன் அவளுக்கு போன் செய்த போது அவள் மிகவும் தயங்கினாள். மனதிற்குள் எரிச்சலுற்ற சிவா தானாகத்தான் இந்த சந்திப்பை உறுதி செய்தான். அவளை போனில் அழைத்து, நீ வெள்ளிக்கிழமை அஷ்டலட்சுமி கோவிலுக்கு சாமி கும்பிட போவாய்தானே என்று கேட்டான். ஆமாம், அங்கே பக்கத்தில் கடல் இருக்கிறதில்லையா? ஆமாம், அங்கே நீ வந்துவிடு. எதற்கு? வேறு எதற்கு? 2 பேரும் ஒன்றாக போய் கடலில் விழுவதற்காகத்தான். வருகிறாயா? அவள் மறுமுனையில் மௌனமாக இருந்தாள். பேசி தொலைய மாட்டாள். எரிச்சலுடன் அவனே பேசினான். என்ன, போய் விழுகலாமா? நீங்கள் என்னதான் சொல்ல வருகிறீங்க? கடலுக்கு பக்கத்தில் என்ன இருக்கும் தெரியவில்லையே. அவளுடைய அறியாமையை நினைத்து அவனுக்கு ஒரு கணம் சிரிப்பு வந்து விட்டது. கடலுக்கு பக்கத்தில் கடற்கரை இருக்கும், இது கூட தெரியாதா மக்காடி நீ? மறுமுனையில் அவள் உதடு கடிப்பது இங்கே அவனது மனக்கண்ணில் தெரிந்தது. அவள் மனம் அவளது காதல் வார்த்தையை நாடி தவித்தது. அவள் மறுபடியும் மௌனமாகிவிட்டாள். உமா, நேரே பேசும்போது நீ மௌனமாகிவிட்டால் நான் நேரம் ஓடுவதை பற்றி கவலைப்பட மாட்டேன். நீ வாய் திறந்து பேசும் வரை பொறுமையாய் காத்திருப்பேன். ஆனா இப்ப நான் உன்னிடம் செல்போனில் பேசி கொண்டிருக்கிறேன் டி. இப்ப நீ மௌனமாக இருந்தால் என் செல்போனில் நேரம்தான் ஓடும். நீ பேச நான் கேட்டு எவ்வளவு நேரம் போ, நான் அதை பற்றி கவலைப்படவே மாட்டேன். ஆனால் நீ மௌனமாக இருக்க நான் சும்மா இருப்பது புத்திசாலித்தனமா? நீயே சொல்லு. நான் போனை கட் பண்ணி விடவாத்தான்? இப்படி பேசுபவளின் கன்னத்தில் 2 அறை விட்டால் என்ன என்று சிவாவிற்கு கோபம் பொங்கி கொண்டு வந்தது. பேசி தொலைடி என்றால் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாளே. வாய் திறந்து 2 வார்த்தை இவள் பேசுவதை கேட்க என் வேலை வெட்டியெல்லாம் விட்டுவிட்டு காதில் போனை பிடித்து கொண்டு நிற்கிறேன். கொஞ்சமாவது கருணை காட்டுகிறாளா பாவி? ஏண்டி, நீ என்னை கட் பண்ணி விடுவதிலேயே குறியா இருக்கிறாயா? உன் மனதில் அதுதான் என்னமா? அதையாவது சொல்லி தொலையேண்டி. உனக்காக லோல்பட்டு 2 குடும்பத்தையும் வகைதர பிரயத்தனம் செய்து சேர்த்து வைத்திருக்கிறேன். நீ ஆனால் என் உயிரை எடுக்கிறாயே. மறுமுனை மீண்டும் மௌனமானது. இப்படி போனில் பேசினால் வேலைக்கு ஆகாது. வரும் வெள்ளிக்கிழமை நீ அஷ்டலட்சுமி கோவிலுக்கு சாமி கும்பிட வருவாய்தானே? இதை கூட சத்தமாய் சொல்ல மாட்டாயா? சாமி கும்பிட்டு விட்டு பக்கத்தில் இருக்கும் கடற்கரைக்கு வந்து விடுகிறாயா? இல்லை நானும் கோவிலுக்குள் சாமி கும்பிட்டு விட்டு உனக்காக காத்திருந்து உன்னை கூப்பிட்டு கொண்டு போகவா? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் முதலிலேயே சாமி கும்பிட்டு விட்டு கடற்கரைக்கு போய்விடுங்கள். நான் அப்புறமாய் வருகிறேன். ஏண்டி, கோவிலில் தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். யாராவது பார்த்து விட்டால் என்ன செய்வது? அவனுக்கு சுல்லென்று கோபம் வந்து விட்டது. இவளுக்கு இதேதான் கவலையா? ஏன், பார்த்தால் என்ன? அவள் தன் வழக்கமாய் மௌனித்துவிட அவன் பல்லை கடித்தான். சரி சரி, நான் முதலில் போய் கடற்கரையில் காத்திருக்கிறேன். நீ வந்து விடு. வருவாயில்லையா? இல்லை, அதுவும் ஏமாற்றி விடுவாயா? வருகிறேன். அப்பாடி, பிழைத்தேன். அத்தான், ஆஹா,
தானாக அழைக்கிறாள். சிவா கண்மூடி ஒரு கணம் அந்த அழைப்பை ரசித்தான். அத்தான், லைனில் இருக்கீங்களா? நான் லைன் மாறவே மாட்டேன். நீ மாறாமல் இருந்தால் சரி. அவள் மீண்டும் மௌனித்து விட அவன் பரபரத்தான். ஏய், சொல்வதை சீக்கிரம் சொல்லி தொலை. கோவிலுக்கு வந்து மறக்காமல் சாமி கும்பிட்டு விட்டு அப்புறமாய் கடற்கரைக்கு போங்க. அவனுக்கு கோபம் போய்விட்டது. அவளின் வார்த்தைகளில் தெரிந்த கவலையும் வேண்டுகோளும் அவள்பால் அவனை ஈர்த்தன. உமா என்ற உமா மகேஸ்வரிக்கு கடவுள் பக்தி அதிகம். எதையும் வாய்விட்டு வெளியில் சொல்லாமல் மனதிலேயே பூட்டி வைத்துக் கொள்பவள். கடவுளின் முன்னால் மணிக்கணக்கில் கண்மூடி வேண்டிக் கொண்டு நிற்பாள். நீ இருக்கிறாயோ இல்லையோ அதை பற்றிய ஆராய்ச்சி எனக்கில்லை. என் இறைவனே, நான் என்னை நானாக உணர முடிவது உன் முன்னிலையில் மட்டும்தான். என் ஆள் மனதின் சோகங்களை அறிந்து கொண்டதும் நீதான். ஒருபோதும் என்னை நீ கைவிட்டதில்லை. இந்த மனிதர்களைப் போல. ஒருமுறை அவனின் டைரியில் எழுதப்பட்டிருந்த இந்த வரிகளை அவன் படிக்க நேர்ந்தது. அன்றிலிருந்து இன்று வரை அவளது மனதில் அவன் இருக்கிறானா என்று அறிய அவன் துடித்தான். அவளிடம் பலவிதமாக பேச்சு கொடுத்து பார்த்தான். ஓரிரு வார்த்தைகளில் பதில் சொல்வாள். இல்லையென்றால் மணிக்கணக்கில் மௌனம் சாதிப்பாள். நொந்து போய் அவன் வந்து விடுவான். இன்று ஓர் முடிவு தெரிய வேண்டும் என்றுதான் அவளை சந்திக்க அலைகள் கொஞ்சம் அஷ்டலட்சுமி கோவிலின் கடற்கரையோரம் அவன் வந்திருந்தான். அவள் சொல்லியிருந்தபடி முதலில் கோவிலுக்குள் போய் அஷ்டலட்சுமிகளை வணங்கிவிட்டு அவள் வருகிறாளா என்று பார்த்தான். வாசலில் அவளின் தலை தென்பட்டது. யாரோ ஒரு பெண்மணியுடன் பேசிக்கொண்டே வந்தாள். அவனை கண்டதும் காணாதது போல கடந்து சென்றாள். அவன் மனதிற்குள் புலம்பியபடி கடற்கரையோரம் போய் அமர்ந்து கடல் அலைகளை வெறித்து கொண்டிருந்தான். ஒரு வழியாய் வந்து சேர்ந்தவள் அவன் அருகில் உட்காராமல் தலைப்பின்னலை முன்னே விட்டு அதை சீண்டியவாறு, என்ன அத்தான் என்று கேட்டாள். உட்காருடி என்றான் அவன் அழுத்தமான குரலில். சீக்கிரம் சொல்லுங்கள், நான் போக வேண்டும். அடச்சி, உட்கார். அவன் அதட்டல் போடவும் அவசரமாய் அவன் பக்கத்தில் உட்கார்ந்தவள் அடிக்கடி பக்கவாட்டிலும் பின்னாலும் திரும்பி பார்த்து கொண்டே இருந்தாள். என்ன பார்க்கிறே? இல்லை, யாராவது தெரிந்தவங்க உன்னை அடித்து கடலில் தூக்கி போட்டு விடுவேன். உன் மனதில் என்னடி நினைத்து கொண்டிருக்கிறாய்? யாராவது பார்த்தால்தான் என்ன? உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கொள்வதும் கனவு ஏதாவது உன் மனதில் இருக்கிறதா? இருந்தால் அதையாவது சொல்லி தொலை. இப்படி பேசாமல் முடித்து என் கழுத்தை அறுக்காதே. அவள் தலை குனிந்து பின்னலை நோண்ட ஆரம்பித்து விட்டாள். அவளது இமையோரம் துளிர்த்த நீர்முத்துக்கள். நான் நிற்கவா இல்லை உதிரவா என்று கேட்டன. அவன் மனம் இலகியது. அவளின் தோள் தொட்டு அணைத்து அவளின் கண்ணீரை துடைத்துவிட வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஆனால் அருகில் இடைவெளி விட்டு தள்ளி அமர்ந்து பேசவே இவ்வளவு தூரம் பயப்படுகிறவள் அவன் விரல் பட்டால் எழுந்து ஓடிவிடுவாள் என்பது புரிந்திருந்ததால் அமைதியானான். உமா மகேஸ்வரியின் மனம் மருந்தியது. ஒரு நாளின் 24 மணி நேரத்தின் ஒவ்வொரு மணித்துளியிலும் எவன் நினைவு அவளது நெஞ்சில் நீந்திக் கொண்டிருக்கிறதோ அந்த அவன் அவளை பார்த்து கேட்கிறான், வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கொள்ளும் கனவு ஏதாவது உன் மனதில் இருக்கிறதா என்று. இதைவிட கொடுமையான கேள்வி ஒன்று இந்த உலகில் இருக்க முடியாது என்பது அவனுக்கு தெரியவில்லையே என்று அவளுக்கு துக்கமாக இருந்தது. அவளுக்கு அவனிடம் பேச ஆசைதான், வெறும் ஆசை இல்லை, கொள்ளை ஆசை. அவனின் அருகாமையில் அமர்ந்திருக்கும் இந்த நேரத்தின் ஒவ்வொரு நொடியையும் ரசித்து அனுபவித்தாள் அவள். இந்த நிகழ்வை அவள் மனதில் பூட்டி வைத்து மீண்டும் மீண்டும் இதை நினைத்து பார்த்து ரசிப்பாள் என்பது அவன் ஏன் உணராமல் போனான் என்று இருந்தது உமாவிற்கு. அவன் உணர மறுக்கிறான் என்று நினைப்பவளுக்கு அவனை உணர வைக்க தான் முயலாதது கவனத்தில் படவில்லை. அவளை சந்திக்க விரும்பி அவன் கோவிலுக்கு அருகில் உள்ள இந்த கடற்கரைக்கு வர சொன்ன நாளிலிருந்து இந்த நிமிடம் வரை அவனை சந்திக்க போகும் ஆவலில் மனம் பரபரக்க அவள் சாப்பாடு தூக்கமின்றி தவித்தது அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியாது என்பது அவளுக்கு தெரியவில்லை. அவள் தொண்டை அடைக்க கடலை வெறித்தாள். அலை வேகமாக ஓடி வந்து கரையை கடக்காமல் மோதி சிதறியது. இந்த அலையை போலத்தான் அவளும் சிவகைலாசம் என்ற கரைக்குள் அடங்கியவள். அவனை கடக்க அவள் நினைக்க மாட்டாள். அவனை கடந்து அவளுக்கு எதுவும் இல்லை. அப்படி கடக்க வேண்டிய சூழ்நிலை நேர்ந்தால் சுனாமியை போல பேரழிவை உண்டு பண்ணிவிட்டு மீண்டும் கடலுக்கு திரும்பி கரைக்குள் தான் அடங்கி விடுவாள். அவனில்லாமல் அவளுக்கு எதுவும் இல்லை, இருக்கவும் முடியாது. பெரிதாய் பேச வந்து விட்டான். அவள் மனம் பொறுமியது. இவனுக்காக அவளுடைய வீட்டில் அவள் நடத்திய சாத்வீக போராட்டம் பற்றி இவனுக்கு என்ன தெரியும்? பெண் பார்க்க என்று யாராவது வந்துவிட்டால் அவர்களின் முன்னால் சபைக்கு வந்து நிற்காமல் இருக்க என்னவெல்லாம் வெளியே தெரியாத சாகசங்களை அவள் செய்ய வேண்டியதிருக்கிறது, இல்லை செய்ய வேண்டியதிருந்தது என்று அவன் அறிவானா? இதுவரை பல இடங்களில் இருந்து அவளை பெண் கேட்டு வந்தார்கள். இதுவரை யார் முன்னாலும் அவள் காட்சி பொருளாக வந்து நின்றதில்லை. நிற்கும் சூழலை வராமல் தன்னைத்தானே அவள் தனி மனுஷியாய் நின்று காத்து கொண்டாள். முதல் முறை மாப்பிள்ளை வீட்டில் ஹாலில் காத்திருந்த போது அவள் காப்பி கலந்த
வைத்திருந்த சுடுபாலை தன் பாதங்களில் ஊற்றிக்கொண்டாள். பாதம் கொப்புளிக்க வலி தாங்க முடியாமல் துடித்தவளை தன் கரங்களில் தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு நடக்கத்தான் அவளுடைய தந்தை தணிகாசலத்திற்கு தோன்றியது. மகளை பெண் பார்க்க வந்திருப்பவர்களை பற்றி அவர் மறந்தே போனார். மாப்பிள்ளை வீட்டாரின் மனதில் என்ன தோன்றியதோ அபசகுணம் என்று அவர்கள் நினைத்து விட்டது ஊடே பலமாயிருந்தவர்கள் மூலம் தெரிய வந்த போது தணிகாசலம் கொதித்து போனார். இந்த சம்பந்தமே நமக்கு வேண்டாம் சுந்தரி, என் பொண்ணு கால் கொப்பளிக்க கிடக்கிறா, அதை பெரிதாக நினைக்காமல் சகுனத்தை பெரிசாக நினைப்பவர்களின் வீட்டில் நாம் பெண் கொடுக்க கூடாது. இன்றைக்கு இப்படி இரக்கமில்லாமல் இருப்பவங்க நாளைக்கு நம்ம பொண்ணு அவங்க வீட்டுக்கு மருமகளா போயிட்டா கரிசனமாய் கவனிச்சுக்குவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்களே திரும்ப பெண் கேட்டு வந்தாலும் நான் என் பெண்ணை அவங்க வீட்டில் கொடுக்க மாட்டேன். தணிகாசலத்தின் கொதிப்பை சுந்தரி இன்று நேற்றா பார்க்கிறாள். 24 வருடங்களாய் அதைத்தானே பார்த்து கொண்டிருக்கிறாள். சுந்தரியை பெண் கேட்டு வந்தபோது தணிகாசலத்தின் வேலையை பற்றி சுந்தரியின் தந்தை துருவி விசாரிக்க தணிகாசலம் கொதிப்புடன் நீயும் வேண்டாம் உன் பெண்ணு வேண்டாம் என்று கிளம்பிவிட்டார். பெண் பார்க்க வந்திருந்தவர்களின் முன்னால் அடக்க ஒடுக்கமாய் சபையில் நின்றிருந்த சுந்தரி சற்றென்று வெளியேற்றி தணிகாசலத்தை இறைஞ்சும் பார்வையுடன் பார்க்க அந்த பார்வையால் தாக்கப்பட்ட தணிகாசலம் அந்த பார்வையின் இறைஞ்சுதலுக்கு கட்டுப்பட்டார். சுந்தரியின் தகப்பனாரிடம் தன்மையாக பேச சொன்னார். அன்றிலிருந்து இன்று வரை அவரை பார்வையாலேயே சிறைபிடித்து தன் கட்டுக்குள் வைத்திருக்கும் சுந்தரி தன் பார்வையின் வீச்சை அப்போது பயன்படுத்த முனையவில்லை. ஏனென்றால் அவள் மனதிற்குள் ஓர் சந்தேக விதையின் வித்து விழுந்திருந்தது. காபி கலக்க பாலை காய்ச்சி இறக்கி வைத்த சுந்தரி மகளை காபி கலக்க சொல்லவே இல்லை. பால் இருந்த பாத்திரத்தை இறக்கி கைப்படாத தூரத்தில் தள்ளி வைத்திருந்தாள் சுந்தரி. அங்கே போய் பாத்திரத்தை எடுத்து தானாக காலில் ஊற்றி கொள்ளாமல் அதுவாக கொட்டி கவிழ்ந்து உமாவின் கால்களில் பாடும் சாத்தியக்கூறு இல்லை. அப்படியெனில் உமாவாகத்தான் காலில் பாலை ஊற்றி கொண்டிருக்கிறாள் என்பதுதான் உண்மை. உமாவின் கால் ஆற சில நாட்கள் ஆயின. அந்த நாள்களில் மகள் பட்ட வேதனையை பார்த்து தாய் மனம் தவித்தது. எதற்காக இப்படி செய்தாய்? யாருக்காக இந்த நலத்தை நீ ஏற்றுக்கொண்டாய்? அடுத்து சில மாதங்கள் கழிந்து மீண்டும் ஒரு பெண் பார்க்கும் படலம் நடந்தபோது சுந்தரி மனதிற்குள் பதைத்தாள். கணவனிடம் பகிர்ந்து கொள்ளவும் முடியாமல் தானே மனதிற்குள் மருகி கொண்டிருந்தாள். அவள் பயந்தது போலத்தான் நடந்தது. பெண் பார்க்க வந்திருந்தவர்கள் வீட்டிற்குள் நுழையும் போதே பூஜை அறையில் சாமி விளக்கேற்றி கொண்டிருந்த உமாவின் சேலை முந்தானை விளக்கின் திரியில் பட்டு சேலை பற்றி கொண்டது. அம்மா என்று உமா அலறிய சத்தம் தெருக்கோடி வரை கேட்டது. பழைய கதை மீண்டும் தொடர்ந்தது. சுந்தரியின் மனதில் விழுந்த சந்தேகம் ஊர்ஜிதமாகி விட்டது. ஆனால் மகளின் மனதில் இருப்பது யார் என்றுதான் அவளுக்கு தெரியவில்லை. அதை கண்டுபிடிப்பதும் அவ்வளவு சுலபமானதில்லை. ஏனென்றால் உமா மகேஸ்வரி தன் மனதில் இருப்பதை எப்போதுமே வெளிப்படையாய் பேச மாட்டாள். சிறு வயதிலிருந்தே அவளுக்கு அந்த வழக்கம் வந்து விட்டதற்கு எதற்கெடுத்தாலும் கொதிக்கும் தணிகாசலத்தின் சுபாவமே முக்கிய காரணமாய் அமைந்து விட்டது. தகப்பனாரின் கோபத்திற்கு அஞ்சி எதை பேசினால் தந்தை கோபித்துக் கொள்வார் என்பதை எதை பேசினால் கோபித்துக் கொள்ள மாட்டார் என்று அறியாதவளாய் தன் மனதில் இருந்த எண்ணங்களை வெளியே சொல்லாமல் மனதிற்குள் பூட்டி வைத்துக் கொள்ள ஆரம்பித்தாள் உமா. மெல்ல மெல்ல அதுவே அவளுடைய சுபாவமாகிவிட்டது. இன்று வரை வாய் திறந்து தன் மனதில் இருப்பதை வெளியே அவள் சொல்லியதில்லை. மகளின் இந்த குணம் சுந்தரிக்கு வேதனையை அளிக்க தணிகாசலமா மகிழ்ந்து போனார். எங்க உமா சாது, பேசவே மாட்டாள் என்று அவர் பெருமை பேசி பேசி கொஞ்ச நெஞ்சம் அவள் வாய் திறந்து பேசியதையும் குறைத்து அவளை ஊமையாக்கி விட்டார். அடுத்து நடந்த திருமண பேச்சுக்களை சுந்தரியே தன் சக்தியை பயன்படுத்தி தடுத்து விட்டாள். எங்க மாப்பிள்ளை பையன் என்னவோ சொங்கித்தனமாக தெரிகிறானே, உங்களை போல வீரமான பையனாக பார்த்து பெண் கொடுங்க. என்னங்க, அந்த மாப்பிள்ளையின் அக்கா என்ன சொல்கிறாளோ அதற்குத்தான் அந்த மாப்பிள்ளை பையன் தலையை ஆட்டுவானா? அந்த அக்காவோ புருஷன் வெளிநாட்டில் வேலை பார்க்கிறான்னு சொல்லி கொண்டு பிறந்த வீடே கதின்னு கிடக்கிறாளாம். நம்ம பொண்ணு பாவம் சாது, காலமெல்லாம் புருஷன் வீட்டுக்கு போகாமல் பிறந்த வீட்டை காவல் காக்கும் நாத்தையிடம் பிடுங்கும் படணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா? ஏங்க, இந்த மாப்பிள்ளைக்கு குடிப்பழக்கம் இருக்குதாமே. இந்த மாப்பிள்ளையா? இவன் தூணுக்கு சேலை கட்டிவிட்டாலும் திரும்பி பார்ப்பானாமே. வருகின்ற மாப்பிள்ளைகளை பற்றி சுந்தரி அவர்கள் வரும் முன்னரே தன் வாயிலிருந்து அபிப்பிராய முத்துக்களை உதிர்க்க வரும் முன்னரே தன் மகளை காத்து அந்த மாப்பிள்ளையை பெண் பார்க்க வரவிடாமல் தடுத்து விட்டார் தணிகாசலம். எத்தனை மாப்பிள்ளைகளை பற்றி இப்படி இல்லாததும் பொல்லாததும் பேச வேண்டி இருக்குமோ என்று சுந்தரி மனதிற்குள் நொந்து கொண்டாள். ஆனால் அவளுக்கும் வேறு வழி இருக்கவில்லை. உயிரை பணயம் வைத்தாவது திருமண ஏற்பாட்டை நிறுத்த அவள் பெற்ற மகள் துணிவதை அறிந்து கொண்ட பின்னால் விஷ பரீட்சையில் இறங்க அவளால் முடியவில்லை. நல்ல வேளையாக ஒரு நாள் கோவிலுக்கு போயிருந்த போது சிவாவின் தாயாருடன் சிவாவை சுந்தரி காண நேர்ந்தது. அவனை கண்டது மகளின் முகத்தில் தோன்றிய மகிழ்ச்சியையும் அவளது விழிகளில் தெரிந்த மின்னல்களையும் சுந்தரி இனம் கண்டு கொண்டாள். சிவகைலாசத்தின் தாய் சௌதாமினி தணிகாசலத்தின் ஒன்றுவிட்ட தங்கை. தணிகாசலத்தின் தாத்தா முத்தையாவிற்கு 2 மகன்தான்.
மூத்தவர் தணிகாசலத்தின் தந்தையான அருணகிரி, இளையவர் சௌதாமினியின் தந்தையான வேதகிரி. கூட்டு குடும்பமா ஒரே வியாபாரம் செய்து வந்த அருணகிரியும் வேதகிரியும் அவர்களது பெற்றோர்களின் மறைவிற்கு பின்னாலும் சொத்தை பங்கிட்டுக் கொள்ள விரும்பவில்லை. ஆனால் அருணகிரியின் மகன் தணிகாசலம் படித்து சர்வீஸ் கமிஷன் பரீட்சை எழுதி தாலுகா ஆபீஸில் வேலைக்கு சேர்ந்து ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆகிவிட வேதகிரியின் ஒரே மகளான சௌதாமினி வெட்டினரி டாக்டரான பாலசுப்பிரமணியத்திற்கு மனைவியாகிவிட்டாள். இரு சகோதரர்களின் வாரிசுகளும் வியாபாரத்தில் ஈடுபடாமல் ஒதுங்கிவிட அவர்களின் பணத்தேவைக்காக அருணகிரியும் வேதகிரியும் சொத்தை பங்கிட்டுக் கொள்ள நேர்ந்தது. சொத்து பகிரும்போது டவுனில் உள்ள வீட்டை சௌதாமினியின் கணவர் கேட்க தணிகாசலம் வழக்கமான கொதிப்புடன், நீ யார் அதை கேட்க? நீ இந்த சொத்திற்கு உடந்தைப்பட்டானா என்று கேட்டுவிட்டார். தன்மான மிகுந்த பாலசுப்பிரமணியம் அப்போதே அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட சௌதாமினி தமையனுடன் மல்லுக்கு நின்று விட்டாள். வார்த்தை தடித்து இரு குடும்பங்களுக்கும் நடுவே பேச்சுவார்த்தை நின்றுவிட்டது. ஒன்றுமைக்கு பெயர் பெற்ற அருணகிரியும் வேதகிரியும் கோவிலில் சந்தித்து உரையாடி கொள்ளும் அளவிற்கு பகை முற்றிவிட்டது. குடும்பத்திற்குள் சண்டை நடந்து இரு வீட்டாரும் பிரியும் போது உமாமகேஸ்வரின் வயது 15, சிவகைலாசத்தின் வயது 21. சிறு வயதிலிருந்து இன்னாருக்கு இன்னார் என்று வளர்ந்து வந்தவர்கள் திடீரென்று பிரிவு நேரவும் துடித்து போய்விட்டார்கள். வாய் பேசாத உமா மகேஸ்வரியிடம் யாருமில்லாத தனிமையில் அவள் சிக்கிக் கொண்டாள். ஏய், இங்கே வாடி என்றுதான் உரிமை எடுத்து பேசுவான் சிவகைலாசம். 8 வயதில் அறியா சிறுமியாய் அவள் இருக்கும் போதே, ஏண்டி உன் கிளாஸ்மேட் ரமேஷ் கிட்ட பேசின? நீ என் பெண்டாட்டி, நினைவிருக்கட்டும். மீறி அவன் கிட்ட பேசினால் பல்லை உடைத்து விடுவேன். உன் பல்லை இல்லை, அவன் பல்லை என்று மிரட்டி வைத்திருந்தவன் சிவகைலாசம். மற்றவர்களுக்கு தன்னால் துன்பம் நேர்ந்து விடக்கூடாது என்று கொள்கை படைத்த சாது பெண் உமா மகேஸ்வரி என்பது அவனுடைய கணிப்பு. அதனால் ரமேஷின் பல்லை காப்பாற்ற அவனுடன் பேச மாட்டாள் என்று எதிர்பார்த்தான். அவனது எதிர்பார்ப்பு பொய்க்கவில்லை. உமா ரமேஷுடன் பேசுவதை நிறுத்தி கொண்டாள். ஏய், தண்ணீர் கொண்டு வாடி. ஏண்டி, முகம் கழுவி கொண்டு வந்தால் டவல் எடுத்து தர மாட்டாயா? ஏய், டிபன் எடுத்து வைடி. தணிகாசலம் அருணகிரி வேதகிரி குடும்பத்துடன் சொந்தமான பரம்பரை வீட்டில் வசித்து வந்து கொண்டிருந்த போது தாத்தாக்களை பார்க்க என்று சௌதாமினியுடன் வாரத்திற்கு 4 நாள்கள் அங்கே வந்துவிடும் சிவகைலாசம் உமா மகேஸ்வரியை தனிமையில் உரிமையோடு அதட்டுவான். அவளுக்கு அவனின் அந்த உரிமை கலந்த அதட்டல் மிகவும் பிடிக்கும். மிரள மிரள விழித்துக் கொண்டு அவன் கேட்பதையெல்லாம் உடனே செய்து கொடுப்பாள். அவளை ஓட ஓட விரட்டுவதில் அவனுக்கு தனி சுகம் கிடைக்கும். அப்படி ஓர் கணவன் மனைவி பந்தத்தில் சிறுவயது முதல் பிணைக்கப்பட்டு வளர்ந்த சிறுசுகள் பிரிவு நேரமும் அதிர்ந்து நின்றார்கள். சிவகைலாசம் உமாய் மகேஸ்வரி படிக்கும் பள்ளிக்கு போய் அவளை பார்த்தான். அவள் பயந்தாள். அத்தான், இங்கே எல்லாம் வராதிங்க என்று பட்டென்று சொல்லியும் விட்டாள். வரக்கூடாதா? நான் உன்னை பார்க்க வரக்கூடாதா? வரவே கூடாதா என்று அவளின் விழிகளை ஊடுருவி பார்த்து கேட்டவன் சட்டென்று போய்விட்டான். அன்று இரவு முழுவதும் உமா தூங்கவில்லை. இருளின் கனத்த போர்வையில் எவரும் அறியாமல் மௌனமாய் கண்ணீர் விட்டு தலையணையை நனைத்தாள் அவள். அதற்கு பின் அந்த பள்ளிக்கு அவளை பார்க்க சிவா வரவே இல்லை. எதிர்பார்த்த கண்கள் பூத்து போக ஏன் அப்படி சொன்னோம் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள் உமா. +2 முடிந்து அவள் கல்லூரியில் சேர்ந்தாள். கல்லூரியில் இருந்து அவள் திரும்பிக் கொண்டிருந்த ஓர் மழை நாளில் அவள் அவனை மீண்டும் சந்தித்தாள். மலையில் சுடிதார் நனைந்துவிட பஸ் நிறுத்தத்தில் ஒதுங்கி நின்று கொண்டிருந்தவளின் அருகே தன் காரை நிறுத்திவிட்டு இறங்கி வந்தான் அவன். வா, உன்னை வீட்டில் டிராப் பண்ணுகிறேன். 3 ஆண்டுகள் கழித்து திடீரென்று தன் முன் தோன்றி அவனை கண்ட பரவசத்தில் வார்த்தை வராமல் தவித்தாள் உமா. தன் மனத்தின் படபடப்பை மறைக்க தலையை குனிந்தும் கொண்டாள். அவன் முகம் கடுகடுத்தான். ஏய், நான் கேட்பது உன் காதில் விழுகிறதா இல்லையா? அக்கம் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் வயது பெண்ணிடம் நான் வம்பு பண்ணுகிறேன்னு நினைத்து எனக்கு தர்ம அடி வாங்கி கொடுக்க மனதில் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறாயா? அவளுக்கு கண்கள் கரித்தன. நான் அப்படி செய்வேனா என்று கேட்க நினைத்தால் வார்த்தைகள் வெளிவராமல் தொண்டைக்குழுக்குள் சிக்கிக் கொண்டன. தேவர் மகன் திரைப்படத்தில் கமலஹாசன் கேட்டபோது இஞ்சி இடுப்பழகா என்று பாடிய ரேவதிக்கு தொடர்ந்து பாட வார்த்தைகள் வராமல் ஏன் காற்று வந்தது என்பது உணர்வு பூர்வமாய் என்று அவள் உணர்ந்து கொண்டாள். அதை அறியாத சிவா பல்லை கடித்தான். இவ்வளவு சொல்கிறேன், அசைகிறாளா பார். அப்படியே அப்பனின் திமிரை மொத்தமாக குத்தகை எடுத்துக்கொண்டு பிறந்து வந்திருக்கிறாள் கல்லுளி மங்கி. இப்ப வரப்போகிறாயா இல்லையாடி? அவன் குரலை உயர்த்த அக்கம் பக்கத்தினர் லேசாக திரும்பி பார்த்தார்கள். உமா கிளேசம் அடைந்தாள். எல்லோரும் பார்க்கிறாங்க. மெல்ல அவள் குரலில் முணுமுணுத்தாள். ஆனால் அவன் என்னவோ அவனை தொட்டு தழுவி காதல் சொல்லிவிட்டது போல் சிவா மகிழ்ந்து போய்விட்டான். பார்த்தால் என்ன? உங்களுக்கு ஒன்றுமில்லை, எனக்குத்தான் எல்லாமும். காலம் காலமாய் மனதின் உணர்வுகளை தங்களுக்குள்ளே புதைத்து கொண்டு வாழ நேர்ந்த பெண்களின் தலைவிதியை நினைத்து துயரத்துடன் கூறினாள் உமா. அவனோ பேச்சை வளர்த்த விரும்பினான். 3 ஆண்டுகள் கழித்து வாய் திறந்து அவள் சிந்தும் வார்த்தை முத்துக்களை விட்டுவிட அவன் தயாராக இல்லை. உனக்குத்தான் என்ன வந்துவிட்டது? என்னோடு பேசினால்
உன் கல்யாணம் நின்று போய்விடுமா? அவள் செல்ல கோபத்துடன் முறைப்பாள் என்று அவனை எதிர்பார்த்து நிற்க, அவளோ எனக்கு பஸ் வந்துவிட்டது என்று ஓடி வந்து பஸ்ஸில் ஏறிக்கொண்டாள். கண் பார்வையிலிருந்து பேருந்து மறையும் வரை அதை வெறித்து பார்த்து கொண்டு நின்ற சிவாவிற்கு மனதில் கோபம் கொந்தளித்தது. மறுநாள் அவளது கல்லூரி வாசலில் காருடன் நின்று கொண்டிருந்தான் சிவா. அவனை கண்டதும் தோழிகளுடன் பேசிக்கொண்டே கல்லூரியை விட்டு வெளியே வந்த உமா கால்கள் பின்ன நின்று விட்டாள். அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு கைகளை முன்புறம் மடித்து கட்டிக்கொண்டு காரில் சாய்ந்த வண்ணம் அசையாமல் நின்றான் சிவா. அவனை கடந்து செல்ல முடியாமல் தலை கவிழ்ந்து மனம் சிறகடிக்க அவன் அருகில் வந்து நின்றவள் வாயை வைத்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாமல், இங்கேயெல்லாம் ஏன் வருகிறீங்க அத்தான் என்று கேட்டு வைத்தாள். ஏன் வந்தால் என்ன? அவன் அமர்த்தலாக கேட்டான். என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை தப்பா நினைப்பாங்க. நான் என்ன உன்னையா பார்க்க வந்தேன்? பின் வேறு யாரை பார்க்க வந்தீங்களாம்? கலர் பார்க்க வந்தேன்டி. கலர் பார்க்கவா? ஆமாம்டி. இங்கே பார், எத்தனை ஃபிகர் கலர் கலராய் அழகாய் வருகிறார்கள். அவர்களை பார்ப்பதை விட்டு உன்னை பார்க்க நான் ஏன் வரப்போகிறேன்? இப்போதும் அவள் கோபமாய் முறைக்கவில்லை. அவன் அவளுடைய முறைப்பை எதிர்பார்த்து நிற்க அவளோ அமைதியா அங்கிருந்து நகரப் போனாள். ஏய், எங்கிரி போகிறாய்? நீங்கள் தான் என்னை பார்க்க வரவில்லையே, வேறு யாரையோ பார்க்க வந்திருக்கீங்க போல இருக்கே. அந்த வேற யார் என்றுதான் நீயே அடையாளம் காட்டேன். நான் காட்டவா? வேறு யார் காட்டுவது? உனக்குத்தானே உன் காலேஜ் பெண்களின் குணநலன்கள் பற்றி தெரியும். உமா மகேஸ்வரின் மனம் சினுங்கியதை அவள் முகம் உணர்த்தி இருந்தால் சிவா மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பான். அவளோ மௌனமாக கைகடியாரத்தை பார்த்தாள். என்னடி, நேரமாகிவிட்டதா? போ. நீங்கள் போகவில்லையா? எல்லாம் என் நேரம்டி. நிம்மதியா சாப்ட்வேர் என்ஜினியர் வேலையை பார்த்து கொண்டிருக்கும் என்னை ரோட்டோர ரோமியோ போல உமன்ஸ் காலேஜ் வாசல் நிற்க வைத்து விட்டு கேள்வி வேறு கேட்கிறாயா? நானா உங்களை வரை சொன்னேன்? அப்படி சொல்லியிருந்தால்தான் பரவாயில்லையே. நீ அப்படி சொல்கிற ஆளா? எனக்கு நேரமாகிறது அத்தான். கேட்கவே காதை குளிர்கிறது. நான் உனக்கு அத்தான் என்பது உனக்கு நினைவு இருக்கிறதா? அவள் உதடு கடித்து தன் உணர்வுகளை அடக்கிக் கொள்ள அவன் காரில் ஏறி போய்விட்டான். நீயும் காரில் வா என்று ஏன் என்னை கூப்பிடவில்லை? முதல் நாள் அவனது வேண்டுகோளை மறுத்து பஸ்ஸில் ஏறி சென்றதை மறந்துவிட்டு இரவு முழுவதும் அழுது தலையணையை நினைத்தாள் உமா. அடுத்த நாள் கல்லூரி வாசலில் அவனை அவளது விழிகள் தேடின. ஆனால் சிவா வரவில்லை. சிவாவிற்கு பித்து பிடித்தது போல் ஆகிவிட்டது. வீட்டில் அவனுக்கு பெண் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். பாலசுப்பிரமணியத்திடம் பேச தயங்கிய சிவா சௌதாமினியை தஞ்சமடைந்தான். அம்மா, எனக்கு இப்போது கல்யாணம் வேண்டாம். பின் எப்போது கல்யாணம் பண்ணிக்கொள்ளப் போகிறாய்? தடியொன்றி தொண்டு கிழவனாய் நடக்கும்போதா? நீங்கள் இப்படி வெளியிடத்தில் பெண் பார்ப்பதாக இருந்தால் எனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் வேண்டாம். சௌதாமினி சட்டென்று கைவேலையை நிறுத்திவிட்டு மகனின் முகம் பார்த்தாள். அவளது விழிகள் அவன் முகத்தில் எதையோ தேடின. சிவா, நீ என்னடா சொல்கிறாய்? ஏமா, அவள் பிறந்த போதே அவள்தான் உன் பொண்டாட்டின்னு என்கிட்ட சொல்லிட்டு இப்ப என்னம்மா மாற்றி பேசுறீங்க? சௌதாமினியின் மனம் ஆனந்த பரவசத்தில் ஆழ்ந்தது. மகன் சொல்ல வருவதை புரிந்து கொண்டாலும் அவன் வாயாலேயே இன்னும் தெளிவாக உண்மையை வரவழைக்க அவள் விரும்பினாள். யாரைடா சொல்கிற? ஏம்மா, உங்களுக்கு அவள் யாருன்னு தெரியாதா? தெரியாதடா. அப்பா தான் விமி பிடிக்கிறாருன்னா நீங்க அவரை விட விமி பிடிச்சவங்களா இருக்கீங்களே. நீ தான் விமி பிடிக்காத ஆளாச்சே. நீ தான் சொல்லேன். அவளைத்தான் சொல்கிறேன்மா. எவளைடா? உமாவைத்தான் சொல்கிறேன். நீங்க அவளைத்தானே பிறந்தவுடன் என்னிடம் தூக்கி காட்டி உன் பொண்டாட்டின்னு சொன்னீங்க. தணிகாசலம் பெரியப்பா மகனாக இருந்த போதிலும் ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக வளர்ந்ததால் சௌதாமினியை தன் சொந்த தங்கை போலவே பாவித்தார். ஆனால் தான் முதலில் கல்யாணம் செய்து கொள்ள மறுத்து விட்டார். கல்யாண வயசில் தங்கச்சியை வீட்டில் வைத்துக்கிட்டு நான் முதலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்காதுப்பா. அதன்படி சௌதாமினி பாலசுப்பிரமணியத்தின் கல்யாணம் முதலில் நடந்தது. அதன் பின்னும் தங்கையின் தலை தீபாவளி, முதல் பிரசவம், பிறந்த குழந்தைக்கு காதணி விழா நடத்த தாய்மாமனாக சீர் செய்தல் என்று தணிகாசலம் தன் கல்யாணத்தை மறந்து நிற்க சௌதாமினி அருணகிரியோடு சண்டை போட்டாள். ஏன் பெரியப்பா, அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணமே உங்களுக்கு இல்லையா? எனக்கு இருந்து என்னம்மா பிரயோசனம்? அவனுக்கு அந்த எண்ணமே இல்லாமல் தங்கையை சீராட்டிக்கிட்டு இருக்கிறானே. இதை குறைபோல மிக பெருமையாய் கூறி சிரித்த அருணகிரியையும் அதை பெருமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த பெரியண்ணை சரஸ்வதியையும் நினைக்கும் போது இப்போதும் சௌதாமினியின் நெஞ்சம் நெகிழ்ந்தது. அவளுக்கு தாய் இல்லை. சௌதாமினி சிறுவயதாக இருக்கும் போதே வேதகிரியின் மனைவி மரகதவல்லி இறந்து விட்டாள். தாயில்லாத குறை தெரியாமல் சௌதாமினியை வளர்த்து ஆளாக்கியது சரஸ்வதிதான். பெற்றவளுக்கும் மேலாக இருந்த அந்த பெரியண்ணையின் தேத்தியை தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாமல் போய்விடுமோ என்ற கவலை அவளது நெஞ்சை சமீப காலமாக அரித்து கொண்டிருந்தது. தணிகாசலத்தின் திருமணம் முடிந்த போது சிவா 4 வயது குழந்தையாக இருந்தான். தணிகாசலம் சுந்தரி தம்பதியினருக்கு உமா மகேஸ்வரி பிறக்கும் போது சிவாவின் வயது 6.
பாலசுப்பிரமணியம் சௌதாமினி தம்பதியினருக்கு சிவா மட்டுமே ஒற்றை மகனாய் இருந்த போதும் தணிகாசலம் சுந்தரி தம்பதியினருக்கு உமா மகேஸ்வரி ஒற்றை மகளாய் இருந்தாள். இந்த கணக்கீட்டில் தான் பாலசுப்பிரமணியம் என்றைக்கு இருந்தாலும் உமா மகேஸ்வரிக்கு சீதனமாக வரும் சொத்துதானே. சிவாதான் உமாவை திருமணம் செய்து கொள்ளப் போகிறானே என்ற எண்ணத்தில் முதலிலேயே டவுனுக்குள் இருந்த வீட்டை கேட்டுவிட்டார். வார்த்தை முற்றி பிரிந்து வந்த பின்னாலும் அடிக்கடி சௌதாமனியிடம் அதை கூறுவார். ஏண்டி, அந்த பெண் உமாவைத்தான் நம் சிவாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கொள்ள போகிறோமே, அந்த வீடு எங்கே போய்விட போகிறது? உன் அண்ணன் மகள் தானே அந்த வீட்டில் வாழப் போகிறாள். அந்த நினைப்பு உன் அண்ணன் மனதில் இருந்தால் இப்படி ஒரு வார்த்தை என்னை பார்த்து கேட்பானா? சௌதாமினிக்கும் அந்த வருத்தம் இருக்கும். டவுனில் ஒன்றும் புறநகரில் ஒன்றும் பரம்பரை வீடுகள் உள்ளன. அந்த குடும்பத்தில் எந்த வீடு யாருக்கு வந்து சேர்ந்தாலும் அதில் இசைந்து வாழப்போகிறவர்கள் தாங்கள் பெற்ற பிள்ளைகள் தானே என்ற நினைவு கொஞ்சமாவது பெரியப்பாவின் மகனுக்கு இருந்திருந்தால் சௌதாமினியின் கணவரை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டிருக்க மாட்டார்தான். ஒருவேளை தன் வீட்டில் பெண் கொடுக்க தமையை நினைக்கவில்லையோ? சௌதாமினியின் சந்தேகத்தை உறுதிப்படுத்துவது போல தணிகாசலம் பகையுணர்வு மிகுந்தவராய் பிரிந்தே இருந்தார். அவரது விருப்பப்படி டவுனில் இருந்த வீட்டை அவருக்கே சௌதாமினி விட்டு கொடுத்துவிட்டு புறநகர் வீட்டை பெற்றுக்கொண்ட பின்பும் அவரது கோபம் குறையவில்லை. உறவினர் வீட்டு விசேஷங்களில் சௌதாமினியையும் அவளுடைய கணவரையும் பார்க்க நேர்ந்தாலும் பாராதது போல் போய்விடுவார். உமா மகேஸ்வரி கல்லூரிக்கு செல்ல ஆரம்பித்து விட்டாள். சௌதாமினி இரு வீட்டினருக்கும் பொதுவான உறவினர் மூலம் உமா மகேஸ்வரியை பெண் கேட்கத்தான் செய்தாள். ஆனால் தணிகாசலம் ஒரேடியாய் முடியாது என்று சொல்லிவிட்டதாக தூது போன உறவினர்கள் வந்து சொன்னார்கள். அவர் அது மட்டுமா சொன்னார்? சௌதாமினி பெருமூச்சு விட்டாள். கைநழுவி போன டவுன் வீட்டை திரும்பவும் கைப்பற்றி கொள்ளலாம்னு புருஷன் பொண்டாட்டியும் திட்டம் போட்டு பெண் கேட்கிறீங்களா என்று கேட்டாராம். இத்துடன் ஊமையின் ராகம் கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் ஊமையை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். நன்றி.